அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூ ரோஷினி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கொட்டாவூர் செங்கமொன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம். முயற்சி திருவினையாக்கம். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இது திருவள்ளுவரின் பொன்மொழி. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பது இம்மண்ணின் மணிமொழிகள். வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து செயற்கரிய செய்து வெற்றி கொடி நாட்டிட விடாமுயற்சி தேவை. முயற்சிக்காமல் எந்த விஷயத்தை செய்தாலும் அது அந்த முயற்சிக்கு இழிவு என்பார்கள். முயற்சிக்காமல் இருந்தால் அது கூடிய விரைவில் குடும்ப வறுமையை தரும். என்னால் முடியும் என்று நினைத்ததால் மட்டுமே ஆயிரக்கணக்கான கருவிகளை அறிஞர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஆகாது, முடியாது என்ற சொல்லை உங்கள் அகராதியில் எழுதிவிட்டால் முயற்சிக்கு எப்போதும் வெற்றிதான். உழைக்காமல் கிடைப்பது எதுவும் நிலைக்காது. அதேபோல் வாழ்வில் எந்த செயலாக இருந்தாலும் அதில் கிடைக்கும் பாடங்கள் வாழ்வில் பெரிய விஷயத்தை கற்றுத்தரும். உழைப்பிற்கு வெற்றி நிச்சயம் என்றால் விடாமுயற்சிக்கு முடியாதது எதுவும் இல்லை என்பது நிச்சயம். தெய்வத்தால் ஆகாதெனிலும் முயற்சி தன்மை வெறுத்த குழி தரும் எனும் வள்ளுவனின் வாசகம். மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் தமிழிலே. முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு. ஆனால் என் முயற்சியை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. முயற்சி என்பது முடியும் வரை செய்வதற்கு பெயர் அல்ல. முயற்சி முடிக்கும் வரை செய்வதற்கு பெயர் தான் முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதற்கு பெயர் தான் முயற்சி. இருட்டு மனிதர்களுக்கு எது வேண்டும் என்னாலும் சொல்லித்தரட்டும். உலகம் வெளியே வெளிச்சமாகத்தான் இருக்கும். இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதறுவதற்கு அவசியமில்லை. போராட துணிந்த அத்தனை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கும் என்பது நிச்சயம். ஒருவன் கடலில் குதித்து முத்து எடுக்காமல் வெளியே வந்தால் கடலில் முத்து இல்லை என்று அர்த்தம் அல்ல, அவன் முயற்சியில் குறைவு என்றுதானே அர்த்தம். மாரத்தான் ஓட்டு பந்தயத்தை போன்று நம் வாழ்க்கை நண்பர்களே. ஆரம்ப புள்ளியில் தான் கூட்டம் அதிகம் இருக்கும், நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கும். நேரமும் தூரமும் அதிகமாக தொடக்கத்தில் காட்டிய உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் தான் பந்தய மைதானத்தில் பரிசுகளை அள்ள முடியும். இப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த முயற்சியினை நாம் அனைவரும் கையில் ஒரு ஆயுதமாய் எடுத்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பர். நாமும் விஸ்வரூப வெற்றியை காண வேண்டும். விடாமுயற்சியை விடாமல் இறுக பிடிக்க வேண்டும். நன்றி.